அடுத்ததா வந்து பாட வந்தது வந்து ஆதிரா. அவங்களும் கேரளால தான் வந்து பாடியிருந்தாங்க. அவங்க பாடின பாடல் வந்து "செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே" இந்த பாடல தான் பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க. அவங்க ஒரு டீச்சர். சூப்பரா அழகா பாடுனாங்க. அதே மாரி அடுத்தா வந்து பாடுனது தான் சின்னு செந்தமிழன். அவர் வந்து பாடின பாடல் வந்து "மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா" அந்த பாடல பாடுனாருங்க. சூப்பரா பாடுனாங்க. இவர் வந்து Instagram, YouTubeல பாடிட்டு இருக்கிறவர் தான். இவர வந்து அறிமுகப்படுத்தி வச்சது வந்து சினேகன் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. இவரு பாடின YouTubeல பாடின எல்லா பாடலும் கேட்டிருக்காரு. கேட்டு இவர அறிமுகப்படுத்துவோம், அந்த ப்ரோகிராமுக்கு போட்டா நல்லோம் அப்படின்னு சொல்லி நெனச்சு, இவர கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாருங்க. அதே மாரி அவரும் சூப்பரா பாடுனாருங்க. அவரு பாடுனத கேட்டு திரும்பி இன்னொரு பாடல பாட சொல்றாங்க. அவர் இன்னொரு பாடல் பாடுனாருங்க. படையப்பா திரைப்படத்துலருந்து "வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா" அந்த பாடல பாடுனாருங்க. எவ்வளோ அழகா பாடுனாரு தெரியுமா? சூப்பரா பாடுனாருங்க. அவருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. நல்ல திறமையானவரு. சூப்பரா பாடுனாரு.